அயோத்தியிலே எம்பெருமான் ராமஜென்ம பூமியில் எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டு புராண பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. 1526 அந்நியன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து முதல் பானிபட் யுத்தத்திலே வெற்றி பெற்ற காரணத்தால் பாபர் தன்னோட சுயசரிதை பாபர் நாமாலே எழுதியிருக்கார். இது தமிழில் வந்தார்கள் வென்றார்கள்னு தொடர்ந்து சீரியலாக வந்தது. அதில் எழுதப்பட்டிருக்கு, புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும் இல்லை. அதில் பாபர் நாமாவில் பாபரே சொல்கிறாரு, நான் 1528 என்னுடைய படைத்தளபதி மீர்பாகிக்கு உத்தரவிட்டு அயோத்தியில் இருந்த ராமர் கோவிலை இடித்து அங்கு மசூதி கட்டினேன் அப்படின்னு பாபர் அவரோட சுயசரிதையில் பாபர் நாமாவில் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறத இந்த தமிழ்நாட்டில் சரித்திர அறிவும் கிடையாது, சட்ட அறிவும் கிடையாது. ஏதோ தத்தாரி அரசியல் பண்ணுகின்ற ஒரு அரசியல்வாதி மசூதிக்கு மேலே கோவில் கட்டியிருக்குன்னு. அதாவது சட்டம் தெரியணும். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பின்படி சட்டப்படியாக நடத்தப்படுகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்தார்கள். எல்லா இடத்துலையும் ராமநாம அலை. ஆனால் இந்த சேலத்தில் மாத்திரம் சின்னதாக ராவண பக்தர்களோட கூட்டம், ராம விரோதிகளின் கும்பல். தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை என்கின்ற ஹிந்து விரோத அமைப்பு. ஏன்னா எங்கிட்ட வாட் எவிடன்சஸ், ஈவோக்கள் எல்லாம் எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு அப்படின்னு இதில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் அப்படின்னு காட்டி அர்ச்சகர்களை, இந்துக்களை மிரட்டுகின்ற ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா ஒரு பத்திரிக்கையவே மிரட்டுறானுங்க. இவங்க மிரட்டலெல்லாம் பலிக்காது. ஏன்னா சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்போம்னு பேசினதுக்காக உதயநிதியும் சேகர் பாபுவும் நிச்சயமாக ஜெயிலுக்கு போவாங்க. ஏன்னா ஒரு பெரும்பான்மை ஹிந்து மதத்தை அழிப்பேன்னு யாரும் பேச முடியாது. அப்படி இருக்கின்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் இங்கே யாருமே கோவில்களில் பூஜை செய்யக்கூடாது, அன்னதானம் வழங்கக்கூடாது அப்படின்றலாம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை அந்த பத்திரிக்கையை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. நான் நேற்று முழுக்க 20 பதிவுக்கு மேலே ட்விட்டரில் அறநிலைத்துறையின் அராஜகத்தை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் சேகர் பாபு மத்திய மாண்பு நிதியமைச்சரை குறை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன வாய் இருக்குது? அல்லோலியா சொன்ன மோகன் சி லாசரசனுடைய கைக்கூலி சேகர் பாபுங்கிறது நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கள்ல, உங்கள் டிவிலையும் வந்தது. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹிந்து விரோதியின் தலைமையில் இருக்கிற அறநிலைத்துறை இந்த பூஜைகளை, அன்னதானத்தை தடுக்க நினச்சாங்க. நாம் அதை வெளிக்கொண்டு வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஏதோ மத்திய அமைச்சர் போய் சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி பேசுகிற பொய்க்கு பிறந்த ஒரு நபர் சேகர் பாபுங்கிற ஒரு தீய சக்தி. அவர் இனிமேலாவது தன்னோட ஹிந்து விரோத போக்கை கைவிடணும்னு கேட்டுக்கிறேன். இன்று மாலையில் எல்லா ஹிந்துக்களும் அவங்க வீட்டில் 5 அகல் விளக்குகளை ஏற்றி ராமனர்கள் பெற வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். இந்த திமுக மாநாட்டில் அவரோட நிர்வாகிகள் என்ன தண்ணி சமூக நான் என்ன சொல்கிறேன், பிரியாணி கொண்டு போகிறாங்க, தண்ணின்னா எந்த தண்ணி கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நீங்கள் தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புஸ்தகத்தை படிக்கணும். நம்ம ஊர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின வனவாசத்தை படிக்கணும். ஒழுக்கக்கேடர்களின் தலைவராக கொண்ட கட்சி திராவிட இயக்கம். அதனால் அந்த ஒழுக்கக்கேடர்கள் எப்படி நடந்துனாங்க, நாம் இன்றைக்கி ஒரு நல்ல வேலையில் அதெல்லாம் பேச வேண்டாம். திமுக தலைவர் முன்னோடிகள் எத்தனை பேர் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை பற்றி நான் என்ன சொல்கிறேன், அழிவு காலத்தில் இருக்கிற கட்சி. அநாத பணத்தை யார் கொளுத்தினா என்ன, திமுகவுக்கு இப்போ யார் தலைமை தாங்கினா என்ன? திராவிட இயக்கத்தின் கடைசி முதலமைச்சர் ஸ்டாலின். அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும். ஹிந்து விரோத தீய சக்திகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்தில் கலைந்தெறியப்படுவார்கள் அப்படிங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.